வணக்கம் நண்பர்களே. போன வருஷம் இதே நாள் டிசம்பர் 28 அன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. அது என்னன்னா, விருதுநகர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி நடந்துச்சு. நானும் என் நண்பர்களும் கடலூர் மாவட்டத்தில் நடந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி கடலூர் மாவட்டத்தின் சார்பாக கலந்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட் டை பிரேக்கர் வரைக்கும் போய் தோத்துட்டோம். சரி வா போலாம் அப்படின்னு என் நண்பனை கூட்டா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு போயிடலாம் அவன் சொல்ல, சரின்னு நானும் அதுக்கப்புறம் அங்கே நடந்த செமிஃபைனல் ஃபைனல்லாம் பார்த்தோம். அது எங்க மனசுக்குள்ள பல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அங்க விருதுநகர்ல தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்த எங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சு திருக்குறள் சார்ந்த பல நினைவு பரிசுகள், திருவள்ளுவர் வெண்கல சிலையெல்லாம் கொடுத்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இதெல்லாம் வெள்ளை கலர் ஒரு ஜோல்னா பையில போட்டு கொடுத்தாங்க. அதை மாட்டிக்கிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது எங்களை மாதிரியே கலந்துகிட்ட மத்தவங்களும், நீங்களும் திருக்குறள் வினாடி வினாவா, நீங்க எந்த மாவட்டம்னு கேட்டு பேசிக்கிட்டு வந்தோம். ஒரு புது வகையான அனுபவமா இருந்துச்சு. அந்த டை பிரேக்கர் தோல்வி எனக்கு திருக்குறளை இன்னும் ஆழமா படிக்க வச்சு. இது எல்லாம் நடக்க காரணமாக இருந்த இவ்வளவு பரிசுகள் எங்களுக்கு கிடைக்க செய்தவர் 1330 திருக்குறளையும் விரல் நுனியில வைத்திருக்கும் தீபா ஜெயசீலன் IAS ஐயா அவர்கள் தான் காரணம். டிசம்பர் 28 அன்னைக்கு விட்டதை அடுத்த 2 மாசத்துல பிடிச்சோம். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.